நகரங்களில் வசிப்பவர்கள் தான் உணவுகளுக்கு அடிமையாவார்கள். இந்த மாதிரி அதாவது அவங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு வெளியில் இப்போ சென்னையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவாங்க. அப்போ வந்து வெளியில் போகிறதுக்கு பக்கத்தில் மைதானம் இருக்க தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நண்பர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவாங்க. எல்லாருமே பிழைக்க போனவங்க தான், வெளியூர்கள்லேருந்து பிழைக்க போனவங்க தான் மெட்ராஸில் அதிகமாக இருக்காங்க. அதனால் அவங்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்கனாக்கா வீட்டை விட்டு வெளியே வந்து பொழுதுபோக்குறதுக்கு பெரும்பாலானவங்க போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு நாளைக்கு படம் பார்ப்பாங்க, தேட்டரில் போய் படம் பார்ப்பாங்க. என்றைக்கோ வருஷத்தில் ஒரு நாள் ஏதாவது 2 நாள் இந்த பீச்சுக்கு போயிட்டு வருவாங்க. மற்றபடி அவங்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு டிவி தான். அதனால் பொழுதுபோக்கு அடிமையாகிடுவாங்க, இந்த டிவிக்கு அடிமையாகிடுவாங்க. நகரங்களில் வாழ்கிற மக்கள் தான் டிவிக்கு அடிமையாக இருக்காங்க. வேறு வழி இல்லை அவங்களுக்கு. பக்கத்தில் மைதானம் கிடையாது. மைதானம் இருந்தாலும் கட்டணம், காசு கொடுக்கணும். பணக்காரங்க தான் அந்த மைதானத்தை பயன்படுத்துவாங்க. நீச்சல் குளம் இருந்தால் அதுக்கும் காசு கொடுக்கணும், பணம் கட்டணும். அதனால் எந்த கட்டணம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு மைதானமாக இருந்தாலும் பணம் கொடுக்கணும், ஒரு நீச்சல் குளமாக இருந்தாலும் பணம் கொடுக்கணும். அதனால் பெரும்பாலான மக்கள், நடுத்தர மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி பணம் கொடுத்துலாம் போகிற அளவுக்கு அவங்களுடைய பொருளாதார வசதி இருக்காது. அதனால் இந்த நகரங்களில் வாழ்கிற மக்கள் தான் இந்த பொழுதுபோக்குக்கு அடிமையாகிடுவாங்க. இந்த மொபைல் ஃபோனுக்கு, டிவிக்கு அடிமையாகிடுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூடயும் பேச மாட்டாங்க. நகரங்களில் வாழ்கிற மக்கள் பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்ட பேச மாட்டாங்க, அந்த தெருவில் உள்ளவங்ககிட்ட பேச மாட்டாங்க. அதனால் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கும்போது அவங்க எதுக்கெல்லாம் அடிமையாகணுமோ அதுக்கெல்லாம் அடிமையாகிடுவாங்க. விடுமுறை தினம்னா என்ன, டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, அப்புறம் எதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது இட்லி, பொங்கல், தோசை அந்த மாதிரியான அடிமைப்படுத்துகிற உணவுகளுக்கு அடிமையாகிடுவாங்க. மலிவான உணவுகளுக்கு அடிமையாகிடுவாங்க. வேறு வழி இல்லை. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும்போது அவங்க வேறு என்ன பண்ணுறது, மன அழுத்தம் அதிகமாகும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, மொபைல் ஃபோன், டிவி பார்க்குறது, அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளான இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இது மாதிரி ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது. வேறு வழி இல்லை அவங்களுக்கு. இந்த நகரங்கள் என்பது ஒரு சிறை போல தான். ஒரு கிராமத்துக்கு போனால் நீங்கள் அந்த தெருவில் எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அங்கே போயிட்டு வரலாம், இங்கே போயிட்டு வரலாம், அந்த தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம், நடந்து விவசாய நிலத்துக்கு போயிட்டு வரலாம். இப்படி ஒரு கிராமம்னா ஒரு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு 4 இடம் இருக்கும், சுற்றி பார்க்குறது தான். அதுவும் ஒரு சுற்றுலா தான். ஒரு தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம், ஒரு ஏரிக்கு போயிட்டு வரலாம். அந்த மாதிரி தெருவிலே இருக்கிற அத்தனை பேர் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. போய் அந்த தெருமுனையில் இருக்கிற அந்த சொந்தக்காரங்ககிட்ட போய் பேசிட்டு வரலாம். தெருமுனையில் இருக்கிற அந்த பிள்ளையார் கோயிலில் போய் உட்காந்துட்டு வரலாம். இப்படி ஒரு கிராமத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்தால் பொழுதுபோக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டுக்குள்ளே யாரும் முடங்க மாட்டாங்க. அதனால் கிராமத்தில் வாழ்கிற மக்கள் இந்த மாதிரி டிவிகளுக்கெல்லாம் அதிகமாக அடிமையாக மாட்டாங்க. செயற்கையான பொழுதுபோக்கு அடிமையாக மாட்டாங்க. இயற்கையான மனுஷங்கிட்ட பேசுவாங்க, அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரி வாய்ப்பு கிராமங்களில் இருக்குது. ஆனால் நகரங்களில் உள்ள மக்கள் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவாங்க. என்றைக்கோ ஒரு நாள் தேட்டருக்கு போயிட்டு வருவாங்க, என்றைக்கோ ஒரு நாள் பீச்சுக்கு போயிட்டு வருவாங்க. மற்றபடி வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவாங்க. அதனால் அந்த நகரங்களில் வாழ்கிற மக்கள் தான் அதிகமாக இந்த பொழுதுபோக்குக்கு அடிமையாவாங்க. மொபைல் ஃபோனுக்கு, டிவிக்கு அடிமையாகிடுவாங்க. அப்புறம் சாப்பாடு, இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது போன்ற சாப்பாட்டுக்கு அடிமையாகிடுவாங்க. இவங்களுக்கு இதுதான் பொழுதுபோக்கு. இந்த நகரங்களில் வாழ்கிற மக்கள் இந்த பகலில் ரொம்ப நேரம் தூங்குறது, ரொம்ப தாமதமாக அதிகாலையில் எழுந்திருக்கிற வழக்கம் நகரங்களில் வாழ்கிற மக்களுக்கு ரொம்ப குறைவு. அதிகாலையில் எழுந்திருக்கிற வழக்கம் நகரங்களில் வாழ்கிற மக்களுக்கு ரொம்ப குறைவு. விடுமுறைன்னா படுத்து ரொம்ப நேரம் தூங்குறது. ரொம்ப சோம்பேறித்தனத்தால் பாதிக்கப்படுறவங்க யாருன்னா, அடிமைத்தனத்தால் பாதிக்கப்படுறவங்க யார் அப்படின்னா, கிராமத்தில் இருப்பவர்களை விட நகரங்களில் வாழ்கிற மக்கள் தான் ஒரு செயற்கையான வாழ்க்கை முறைக்கு அடிமையாகிடுவாங்க. எப்போ வேணாலும் அவங்களுக்கு காலையில் எந்திக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. 8 மணிக்கு, 10 மணிக்கு, 11 மணிக்கு கூட எந்திப்பாங்க. காலையில் 11 மணிக்கு எந்திப்பாங்க. நடுராத்திரி வரைக்கும் டிவி பார்த்துட்டு, 3 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு, அவங்க வாழ்க்கை முறையே வேறு மாதிரி இருக்கும். இரவு பகல், பௌர்ணமி, எது வடக்கு, எது தெற்கு, எது கிழக்கு, எது மேற்குங்கிறது தெரியாது, திசை தெரியாது, எந்த திசைங்கிறது தெரியாது. நகரங்களில் வாழ்கிற மக்களுக்கு எது பௌர்ணமி, இன்றைக்கி பௌர்ணமியா அமாவாசையா அதுவும் தெரியாது. அவங்களுக்கு சூரியன் எந்த திசையில் இருக்குது, எந்த திசையில் உதிக்குது, எங்கே மறையுது எதுவுமே தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் வாழ்க்கை. எது காலையில், எது எப்போ எழுந்திருக்கணும், காலையில் எழுந்திருக்கணுமா, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், தூங்கியே பொழுத கழிப்பாங்க. எப்படிரா இந்த நேரத்தை விடுமுறைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கியே பொழுத கழிப்பாங்க. ரொம்ப சிறந்த வழி தூங்குறது தான். தூங்கிடு, முழிச்சிருந்தா அது ஒரு தலைவலி. டிவியை பார்க்கணும், மொபைல் ஃபோனை பார்க்கணும், வேறு ஏதாவது சாப்பிட தோணும். ஒரே வழி தூங்கிடு.
அப்படின்னு தூங்கியே பொழுத கழிப்பாங்க. விடுமுறை தினங்களை தூங்கியே கழிப்பாங்க. இந்த நகரங்களை சுற்றி, அதாவது இந்த சென்னை, பம்பாய், அது மாதிரி பெரிய நகரங்களில் வாழ்கிற மக்களுக்கு அந்த தூங்கியே பொழுத கழிக்கிறது, சாப்பிட்டே பொழுத கழிக்கிறது, உடல் உழைப்புக்கு அங்கே விளையாடுறதுக்கு பக்கத்தில் மைதானம் எதுவுமே கிடையாது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இந்த மாதிரி தான் நகரங்களில் வாழ்கிற மக்கள் இருப்பாருங்க. அது ஒரு நரக வாழ்க்கை. நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பாவம். அதனால் நகரத்தில் சுதந்திரம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நகரத்தில் தான் சுதந்திரமாக இருக்கலாம், யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். நகரத்தில் சுதந்திரமே கிடையாது. ஏன்னா வேலை செஞ்சால் வீட்டில் தான் முடங்கணும். வாரத்தில் என்ன மாதத்தில் ஒரு நாள் ஏதோ சினிமா, நீங்கள் எங்கே வேணாலும் போவீங்க, தொழில் சம்மந்தமாக எங்கே வேணாலும் சுற்றுவீங்க. ஆனால் ஒரு ஆஃபீஸ் வேலை முடிஞ்சால் வீட்டில் தான் முடங்கணும். விடுமுறை தினமாக வெளியில் எங்கே போகலன்னா அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும். ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேச மாட்டீங்க, அந்த தெருமுனையில் போய் யார்ட்டையா பேச மாட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க, யாரும் தெரிஞ்சவங்ககிட்ட பேசுகிறதுக்கே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை. அதனால் நகரங்களில் வாழ்கிற மக்களுக்கு தான் நோய்களும் அதிகமாக வரும். ஒரு கிராமங்களில் வாழ்கிற மக்கள் கூட நோய்கள் அந்த மாதிரி வராது. கிராமங்களில் வாழ்கிற மக்கள் சுதந்திரமாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே முடங்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே அடிமையாக கிடக்க மாட்டாங்க. போர் அடிச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசுவாங்க, நாலு வீடு தள்ளி இருக்கிற அந்த சொந்தக்காரங்கக்கிட்ட போய் பேசிட்டு வருவாங்க. அந்த தெருமுனையில் இருக்கிற அந்த பிள்ளையார் கோயில், அதை சுற்றி இருக்கிற அந்த ஒரு திண்ணை மாதிரி இருக்கும், அங்கே போய் உட்காந்து பேசிட்டு வருவாங்க. இப்படி போய் தோட்டத்துக்கு போயிட்டு வருவாங்க. இப்படி ஒரு கிராம வாழ்க்கைங்கிறது சுதந்திரமானது. ஆனால் நகர வாழ்க்கை என்பது சிறை வாழ்க்கை. அங்கெல்லாம் வீடு கிடையாது, அங்கே கட்டி வச்சுருக்கிறது எல்லாமே வீடு கிடையாது, சிறைகள். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க விருப்பப்படி ஒரு சிறைக்குள்ளே ஒரு சொகுசான வாழ்க்கை. வேலை செஞ்சுட்டு அந்த சிறைக்குள்ளே போய் பூந்துடணும். அங்கே உள்ள டிவி இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பாங்க. ரொம்ப பாவம். அதனாலே நகரங்களில் வாழ்கிற மக்கள் அங்கே சுதந்திரமே கிடையாது. அது சுதந்திரமே கிடையாது. வீட்டுக்குள் சிறை வைக்கப்படும். விரும்பி அவர்களாகவே வீட்டு சிறைக்குள் வாழ்கிறார்கள். வீட்டு சிறைன்னா இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு அதனால தான் நகரங்களில் வாழ்கிற மக்கள் அவங்க அமைதியாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க மனசில் அமைதி இருக்காது, திருப்தி இருக்காது. வாழ்கிறோம் அப்படிங்கிற சிறையில் வாழ்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி போச்சே, நம்ம வாழாமல் இப்படி இந்த மாதிரி சிறையில் மாட்டிக்கிட்டோமே நினைப்பாங்களா இல்லையா? நம்ம வாழ்க்கை இப்படி வீணாக போதேன்னு தானே நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நகரங்களில் வாழ்கிற மக்கள், பெரும்பாலான மக்களுக்கு அந்த திருப்தியே இருக்காது, வாழ்கிறோங்கிற திருப்தியே இருக்காது. ஏதோ வாழ்க்கையை வீணாகி கொண்டிருக்கிறது என்கிற உணர்வு தான் இருக்கும், குற்ற உணர்ச்சி தான் இருக்கும். நகரங்களில் வாழ்கிற மக்களுக்கு வாழ்க்கை வீணாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நினச்சிட்ருப்பாங்க. மனசில் அமைதி இருக்காது. உடம்புல நோய் அதிகமாக யாரை தாக்கும்னா நகரங்களில் வாழ்கிற மக்கள் தான். அவங்களுக்கு தான் உடம்புல நோய் அதிகமாக தாக்கும். அவங்க உடம்பு தான் ரொம்ப சூடாக இருக்கும். அவங்க மனசில் அமைதி இருக்காது. அவங்க உடலுக்கு ஒரு பயிற்சி இருக்காது, ஒரு நடைப்பயிற்சி, அங்கே போகிறது இங்கே போகிறது, உணவுக்கு அடிமையாகி கிடப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறதுனால அந்த பொழுதை போக்கணும் அப்படிங்கிறக்க எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது டிவி, மொபைல் ஃபோன் இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. யார்கிட்டையும் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டெல்லாம் பேச மாட்டாங்க. அதை யாருமே நகரங்களில் விரும்ப மாட்டாங்க. நகரங்களில் மக்கள் யாரையுமே நம்ப மாட்டாங்க, ஒரு பயத்தோடே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே சந்தேகத்திற்குரியவர்கள் தான் நகரங்களில் வாழ்கிற மக்கள். ஒருத்தர் சந்தேகத்தோடு பார்த்துட்டு, அந்நியர்களாக பார்த்துட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதனால் நகர வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கை தான். அது அங்கே வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துடும், ஒரு மனசில் அமைதி இருக்காது. நீங்கள் அமைதியை விரும்புகிறீங்கன்னா, ஆரோக்கியத்தை விரும்புகிறீங்கன்னா நகரத்தை காலி செய்துவிட்டு கிராமத்துக்கு போயிடுங்க. அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு அதான் உங்களுக்கு நகரம் பிடிச்சிருக்கா, ஏற்றதாக இருக்கா, இல்லை உங்களுக்கு பிடிக்கலை, என்னுடைய நகர வாழ்க்கை எனக்கு பிடிக்கலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிராமத்தை நோக்கி போயிடுங்க. சும்மா அவங்க வாழ்கிறாங்க, இவங்க வாழ்கிறாங்க, நகர வாழ்க்கையில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. அது பெருமைப்பட வேண்டிய விஷயமே இல்லை, அது வெட்கப்பட வேண்டிய விஷயம், அவமானப்பட வேண்டிய விஷயம். ஒரு சிறையில் போய் வாழ்ந்துட்டு, நான் சிறையில் போய் நீங்கள் 10 வருஷமாக இருந்துட்டு வரீங்கன்னா அது என்ன பெருமையாக இருக்குது? அது மாதிரி தான் நான் சென்னையில் 10 வருஷம் இருந்தேன்னு சொல்கிறதெல்லாம் பெருமை கிடையாது. அது சிறை வாழ்க்கை. அது நகர வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கை, சிறை வாழ்க்கை. சுதந்திரமே கிடையாது. நகரங்களில் சுதந்திரமே கிடையாது. சுதந்திரமாக யார்ட்டையும் பேச முடியாது, சுதந்திரமாக எங்கேயாவது போயிட்டு வர முடியாது. அந்தளவுக்கு ஒரு அமைதியே கிடையாது. அமைதி இல்லாத இடம் தான் நகரம். அங்கே ஏகப்பட்ட பொல்யூஷன், ஆக நோய்கள் அதிகமாக வருவதற்கு, மனசில் அமைதி இல்லாமல் போவதற்கு, குற்றங்கள் நிகழ்வதற்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு நகரம்தான் சிறந்த இடமா இருக்குது. நகரம் என்பது நரகம்தான்.